திமுக திருட்டு திமுக சொல்லுது இந்த மாதிரி ஒரே கையெழுத்துல வந்து நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணாங்க? எல்லாம் போய் வாக்குறுதி. அதாவது பாஜக வந்து பொய் சொல்லும், பொய்ய நல்லா சொல்லும். திமுக வந்து நல்லா பொய் சொல்லும். இதுதான் வித்தியாசம் அவங்க 2 பேருக்குள்ள. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு போதைப் பொருள் பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற இளைஞர் எல்லாருமே அதுக்கு ஒரு அடிமையா ஆக்கி இந்த திருட்டு திமுகனால இன்னைக்கு இந்த போதைப் பொருள் வந்து உள்ள நுழைஞ்சு பல பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதனாலதான் வன்முறையும் பெண்கள் பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யறதும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தவறான வழியில நடத்திட்டு இருக்காங்க திமுக. இதனால பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல பெற்றோர்கள் அழுதுட்டு இருக்காங்க. இது டாஸ்மாக தாண்டி போயிடுச்சு நான் சொல்வேன். டாஸ்மாக தாண்டி போன ஒரு விஷயம். இன்னைக்கு அவங்களோட சொந்த கட்சியிலேயே திருட்டு திமுக கட்சியிலேயே ஜாஃபர் சாதிக்னு சொல்லிட்டு நிர்வாகியா போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு, என் அன்பு சகோதரர் நிர்வாகி அவர்களே, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இதுல என்ன சந்தோஷம்? எத்தனையோ குடும்பங்கள் வந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து அதுல பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். பெண்களை, ஏன்னா 1000 ரூபாய்ன்றது அவங்களோட உரிமை தொகை தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதுவும் கிடைக்காம போயிடும். அந்த நம்மளோட வரி பணத்துல இருந்து அவங்க கூட எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றும் அவங்களோட ஊழல் பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கல. 30,000 கோடிக்கு வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அமைச்சரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் அம்மா வந்து நம்மளுக்கு வந்து எத்தனையோ திட்டங்கள் வந்து பெண்களுக்காக பார்த்து கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம், கல்யாண உதவி தொகை, அப்புறம் எத்தனையோ மடிக்கண்ணி, மிக்சி, கிரைண்டர், பெண்களோட சுமையை குறைக்கிறதுக்கு மிக்சி, கிரைண்டர் அப்படின்னு சொல்லி வாரி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய்ன்றது வந்து பூண்டு வேலை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து சாதாரண பொருட்கள், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பொருட்கள், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க. இன்னைக்கு மிடில் கிளாஸும் ஏழை எளிய மக்கள் மட்டும்தான் வரி பணத்தை கரெக்டா கட்டிட்டு இருக்காங்க. மிச்சவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயாச்சு. லண்டன்ல, துபாயில எந்த கடனும் கட்டாம தப்பிச்சு போய் ஊழல் செஞ்சு இதுக்கு யார் வழி கொடுத்தா? மோடிஜி.